ஆனால் ஒருத்தர் தோல்வி அடைகிறாரு. கஜினி முகமது எத்தனை வாட்டி ஜெயிச்சாருன்னாங்க. அப்போ விடாமுயற்சின்னு அங்கே வருதா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்கல்ல, முயற்சி, விடாமுயற்சி உங்களுக்கு எந்த மனுஷனும் ஜெயிக்க வைக்கும். அந்த விடாமுயற்சின்னு சொல்லக்கூடிய பாவம் என்ன பாவம்? யாராவது சொல்லுங்க, இல்லைன்னா ஜோசியம் படித்தவங்ககிட்ட போன் போடுங்க. மூணாம் பாவம். தெரியலன்னா ஜோசியருக்கு போன் போட்டு அண்ணே முயற்சி என்ன பாவம்னு கேளுங்க, தப்பு கிடையாது. என்ன பாவம்? மூணாம் பாவம். ஏன்னா லக்கணத்துக்கு அது 3, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அது என்னது 11, பாக்கியஸ்தானத்துக்கு சமசப்தமம், லாபஸ்தானத்துக்கு அது என்னது 5, 11ஆம் இடத்துக்கு 5, 9ஆம் இடத்துக்கு அது என்னது 7, பூர்வ புண்ணியத்துக்கு 11. 3ஆம் இடம் விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும் சொல்லியிருக்கானா இல்லையா? ஐயா சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 3ஆம் பாவம் 8ஆம் இடத்துக்கு அது என்னது 8, விதியை மாற்றும் வல்லமை மிக்கது. விதியை மாற்றும் வல்லமை மிக்கது. அதனால தான் ஜாதகத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா. அப்போ யோகம்னு சொல்லியிருக்கான், ராஜயோகம்னு சொல்லியிருக்கான். அப்போ யோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன? அப்போ ஜாதகத்தில் யோகம் இல்லாத ஜாதகங்கள்னு எதுவுமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? யோகம் அப்படி இல்லவே இல்லை. ஜாதகத்தின்படி வாழணும். ஒரு ஆளுக்கு லக்கணத்தில் சூரியன் இருக்காரு அல்லது குரு இருக்காரு. சூரியன் பார்க்காரு அல்லது குரு பார்க்காரு. 5 கூடவன் பார்க்கான் அல்லது 9 கூடவன் பார்க்கான். இவங்க முதல்ல பாசிட்டிவா நினைக்கணும், கிரக வேலை செய்யணும். இல்லை ஐயா, ஜாதகத்தின்படி வாழணுமா இல்லையா? ஜாதகத்தின்படி வாழணும். அப்போ இந்த கிரக காரவத்துவங்களையும் பாவ காரவத்துவங்களையும் நல்லா தெரிஞ்சு யோக பலனை எடுத்து பேசுங்க.